ஜாதகத்திலீங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகம்ங்கிறது விரயத்தை குறிக்கக்கூடிய பாவகம். லக்னம்ங்கிறது ஜாதகர் குறிக்கக்கூடிய பாவகம். ஜாதகரை குறிக்கக்கூடிய அந்த லக்ன பாவகத்துல போய் விரயத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவகத்துடைய அதிபதி போய் உட்கார்றாருன்னு வைங்க, அவங்க நிறைய விரய செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா தனக்காக மட்டுமே ஏராளமா விரய செலவு செய்யக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ரகசியத்தையும் மனசுல வச்சு காப்பாற்ற முடியாதவங்களா இருப்பாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. ரகசியங்களை மனசுல வச்சு பாதுகாக்காதவங்களா இருப்பாங்க. அப்புறங்க பணம் செலவு பண்ணியாவது தனக்கான ஒரு மதிப்பை மரியாதை உருவாக்குவாங்க. விரைய செலவு பண்ணியாவது தனக்கான ஒரு மதிப்பை மரியாதையை தேடிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்திலங்க சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 ஆதிபத்தியம் இருக்கு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்தை எடுத்துக்கலாங்க. 12ஆம் அதிபதி புதன் பகவான் இல்லைங்களா? ஆனா அவரு 12ஆம் அதிபதி மட்டுமல்ல, 3ஆம் அதிபதியும் அவருதான். அப்போ 3ஆம் அதிபதியாவும் லக்னத்தில் போய் உட்காரும் போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்க? விடாமுயற்சியுடையவரா இருப்பார். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்துல சாதிக்கிற வரைக்கும் தளராத முயற்சியுடையவரா இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, அந்த புதனுடைய தன்மையான புத்திசாலித்தனம். புதன் புத்திக்கு காரகம் வைக்கிறவர் இல்லைங்களா? அப்புறம் அவர் லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்க? நல்ல புத்திசாலி உள்ளவரா, அறிவார்ந்தவரா, சமயோசித புத்திசாலியா இருக்கக்கூடியவரா அந்த ஜாதகர் இருப்பார். அதனால 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் போய் லக்னத்தில் இருக்கிறாங்கன்னா 2 ஆதிபத்திய தன்மையும் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தன்மையும் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.